ஸ்ரீ வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய அன்பு தங்கமே, எதற்காக இவ்வளவு மன உளைச்சல்? மன உளைச்சல் இருந்தால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாதே. எப்பொழுதும் ஏதாவது ஒன்று யோசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது நம்மால் புது காரியங்களை எதையும் யோசிக்க முடியாதே. தங்கமே, எதற்காக இவ்வளவு மன உளைச்சல்? வாழ்க்கையை என்ன இழந்து விட்டாயா? வாழ்க்கை அப்படியேத்தானே இருக்கிறது. எனக்கு உன் மீது கோபம்தான், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. உன்னுடைய வாழ்க்கை உன்னிடம் பத்திரமாகத்தானே இருக்கிறது. அதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது, அவ்வளவுதானே. அந்த ஏற்ற இறக்கங்களை சரி செய்தால் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துவிடப் போகிறது. அதற்காக எதற்காக குழப்பிக்கொண்டு ஓரிடத்திலேயே அமர்ந்து எல்லாவற்றையும் திரும்ப திரும்ப நடந்து முடிந்த அனைத்தையுமே திரும்ப திரும்ப யோசித்து யோசித்து எதற்காக கவலைப்பட வேண்டும் சொல்? கவலைப்படுவதற்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் அந்த காரணங்கள் அனைத்தையுமே நாம் நினைத்து பார்க்க கூடாது. அந்த காரணங்கள் அனைத்தையும் நாம் எப்பொழுதும் நினைக்க கூடாது தங்கமே. நாம் எப்பொழுதும் தெளிவாகத்தான் இருக்க வேண்டும். எந்த அளவு நம் மனம் தெளிவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். நாம் நிம்மதியாக இருந்து விட்டோம் என்று வைத்துக்கொள். அப்பொழுது நமக்கு புதிதாக நமக்கு சிந்தனைகள் வரும். என்னென்ன செய்யலாம், நம் வாழ்வில் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கலாம், என்னென்ன செய்தால் நம் வாழ்க்கையில் முன்னேறலாம், இப்படி என்று புதிதான யோசனைகள் நமக்குள் வந்து கொண்டே இருக்கும். அதனால் நாம் எப்பொழுதும் குழப்பங்களை பற்றி சிந்திக்காமல் சந்தோஷத்தை மட்டும் சிந்தித்தால் நாம் எவ்வளவுதான் தோற்று போனாலும் நாம் சந்தோஷத்தை யோசிக்கும் பொழுது வாழ்க்கையில் ஜெயித்து விடுவோம். ஏனென்றால் புதிதான யோசனை வரும், புதிதான காரியங்களை நாம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். ஒன்றில் தோத்தாலும் இன்னொன்றில் ஜெயிக்க ஆரம்பித்து விடுவோம். சரிதானே? எதை பற்றியும் கவலைப்படாதே. எல்லாவற்றுக்கும் ஒரு வழி உண்டு. அந்த வழியை உருவாக்குவது என் கையில் இருக்கிறது. அந்த வழியை காட்டுவது நான் உனக்கு இருக்கிறேன். அதில் பயணம் செய்வது உன்னுடைய கையில் இருக்கிறது. ஆக மொத்தம் உனக்கும் எனக்கும் தான் அனைத்துமே தெரியும். கவலை என்பது வேண்டாம் தங்கமே. சிரித்து சந்தோஷமாக வாழ்க்கையில் பயணம் செய். சீக்கிரத்தில் அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். காலங்கள் நிச்சயமாகவே உன்னை எந்த ஒரு இடத்திலும் காயப்பட வைக்காது. நான் அந்த காயங்கள் அனைத்தையுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்து சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் சேர்ப்பேன். இப்பொழுது ₹1 உன்னால் சம்பாதிக்க முடியவில்லை என்றால் அடுத்த சில நாட்களுக்குள் ₹1 என்ன, பல கோடி ரூபாய் நீ சம்பாதிப்பாய். கவலைகள் இருந்தால் எப்படி சம்பாதிக்க முடியும்? நிச்சயமாக நீ உழைக்கும் உழைப்புக்கு நிச்சயமாக உனக்கான அந்த தகுதியும் உனக்கு சம்பாதிக்கும் தைரியமும் உன்னிடம் இருக்கிறது. நிச்சயமாகவே நீ செய்யும் அனைத்து விஷயங்களிலும் நிச்சயமாகவே ஜெயிப்பாய். நீ ஒரு கோடீஸ்வரியாக மாறுவாய். பணத்திற்காக ஏங்குகிறாய், நிச்சயமாக பார், அந்த பணமானது உன் பின் ஓடி வரும். அந்த அளவுக்கு உன்னால் அனைத்து விஷயங்களையும் செய்யவே முடியும். கவலைகள் வேண்டாம். சந்தோஷமாக மட்டும் இரு, தைரியமாக மட்டும் இரு. எப்பொழுதும் என்னாலும் உன்னுடன் நான் இருப்பேன். ஜெய் வாராகி.